subscribe bell button press பண்ணி all ni choose பண்ணுங்க. Hi friends, welcome to Amma Samayal food channel. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா அருமையான பனியாரம் செய்ய போறேன். மிச்சமுள்ள இட்லி தோசை மாவுல எப்படி பனியாரம் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நான் இங்க ஒரு நாள் முன்னுக்குள்ள இட்லி மாவு வச்சிருக்கேன். ஆனால் இந்த ரெசிபிக்கு நீங்கள் தோசை மாவு கூட பாவிக்கலாம். இது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யணும்னு அவசியம் இல்லை. மிச்சமுள்ள தோசை மாவு இட்லி மாவு இருந்தாலே போதும், சூப்பராக செஞ்சிடலாம். மீதமுள்ள இட்லி இல்லைனா தோசை மாவை இங்கே நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இதை ஒரு பெரிய பவுலில் ஊற்றிக்கிங்க. அடுத்தது ஒரு சின்ன கப்பில் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. இதை நீங்கள் கருப்பு சீனி வெள்ளை சீனியில் கூட சுடலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு 1/2 கப் லேசான சுடு தண்ணியை இந்த நாட்டு சர்க்கரையில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை வாங்க இந்த மாவில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை சேர்த்துக்குங்க. இது ஒரு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பதமாக கலந்து விட்டுக்குங்க. மாவு கட்டி கட்டியாக இல்லாமல் நல்ல நேவாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இதை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு வாங்க பனியாரம் சுட ஆரம்பிக்கலாம். பனியாரம் சுடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பனியார சட்டி கண்டிப்பாக தேவை. இது இந்தியன் கேஷ் அண்ட் கேரி இல்லாட்டினா ஆன்லைனில் கூட நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். மிதமான தீயில இந்த சட்டியை லேசாக சூடாக்கிக்கிங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு அச்சிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்குங்க. இந்த பனியாரத்தை நெய்யில் சுட்டாதான் சாப்பிட சூப்பராக இருக்கும். நல்லா வாசமாக மணமாக இருக்கும். தீயை லேசாக குறைச்சிட்டு ஒவ்வொரு அச்சிலையும் மாவை பதமாக ஊற்றிக்கிங்க. இந்த மாதிரி ஊற்றின பிற்பாடு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. இது இந்த கல் சூடுலேயே கொஞ்ச நேரத்திலேயே நல்லா வெந்து வந்துடும். அடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்தோடனே மெதுவாக திருப்பி விட்டுக்குங்க. இந்த மாதிரி ஒரு குச்சியில் அழகாக திருப்பி விட்டுக்குங்க. பனியாரத்தை பார்த்தீங்களா, நல்லா பொசு பொசுன்னு அழகாக வந்திருக்குல்ல. மீதமுள்ள மாவில் கூட பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பனியாரம் சுடலாம். இங்கே பாருங்க, நல்ல ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ வாங்க இதை எடுத்துடலாம். பனியாரத்தை பாருங்க, நல்ல பொசு பொசுன்னு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை இந்த மாதிரி குச்சியில் குத்தி அழகாக தட்டில் எடுத்து வச்சுக்குங்க. இதை பார்த்தீங்கன்னா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு நல்லா பொசு பொசுன்னு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இதை நான் வெள்ளை சீனியில் செய்கிறேன். நீங்கள் இந்த பனியாரத்தை வாழைப்பழம், பீட்ரூட், சாக்லேட்டில் கூட செய்யலாம், செம்மையாக இருக்கும். இந்த வெள்ளை சீனியில் செஞ்ச பனியாரத்தை பாருங்கள், இதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கலரை பாருங்க, லைட்டா எவ்வளோ அழகா வந்திருக்கு. அருமையான 2 விதமான சீனியில் செஞ்ச பனியாரம் ரெடி ஆயிருச்சு. இந்த பனியாரத்துக்கு சுட சுட டீயோ இல்லை காஃபியோ கலக்கி சாப்பிட்டீங்கன்னா அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை மீதமுள்ள தோசை மாவு இட்லி மாவு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்நாக்
ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யார் யார் இன்னும் பணியாரம் சாப்பிட்டதே இல்லையோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் இந்த அருமையான ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்க சேனலை சப்போர்ட் பண்ற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.